அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பஹ்ரைன் நாட்டில் பனிஹரமை கோத்திரத்தில் ஒரு நல்லவர் வயதானவர் வசித்து வந்தார். அவருக்கு ஒரு சகோதர மகன் இருந்தான். அவன் தனது குடும்பத்தாரையும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களையும் நல்ல அறிவுரைகள் வழங்கி நேர்வழியில் கொண்டுவர முயற்சித்து வந்தான். ஒரு நாள் அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். பின்னர் அவரது உடலை கப்ருக்கு அருகில் கொண்டு சென்று வைத்தபோது அந்த இளைஞனின் தந்தை கப்ருக்குள் இறங்கினார். உடலை கப்ருல் வைத்து அதன் மேல் கற்களை அடுக்கி சமப்படுத்தினார். அப்போது அந்த தந்தையின் மனதில் அந்த மையத்தை பற்றிய பல சந்தேகங்கள் எழுந்தன. திடீரென ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. சமப்படுத்தி கொண்டிருந்த ஒரு கல் கப்ருக்குள் உருண்டு விழுந்தது. அந்த இடைவெளி வழியாக அவர் கப்ருக்குள் பார்த்தபோது ஆச்சரியத்தில் உறைந்து போனார். அவரது கப்ரு பறந்து விரிந்து காணப்பட்டது. பின்னர் அதிகம் யோசிக்காமல் அவர் கப்ரை மூடினார். பிறகு அவரது மனைவியிடம் சென்று இந்த உலக வாழ்க்கையில் அவர் என்ன செய்து வந்தார் என்று கேட்டார். அப்போது அவரது மனைவி இவ்வாறு பதிலளித்தார்: எனது கணவர் ஒரு பழக்கம் வைத்திருந்தார். பள்ளி வாசலில் இருந்து பாங்கு அழைப்பு கேட்டால் அதை வரவேற்று மற்றவர்களுக்கும் அந்த தகவலை தெரிவிப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது கபறுகளையும் விசாலமாக்கி தரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு எத்தப்படுத்தியவர்களுக்காக சிறப்பாக துஆ செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.